மல்லி இப்போ ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்ம விஜய் கிட்ட இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லலாமா? வேணாமா? அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த பத்தி அமைதியா போட்டு உடைச்சிருந்தாங்க அப்படின்னா, இவ்வளோ பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா அதே சமயத்தில இப்போ ராஜேஸ்வரிக்கு வந்து உண்மையிலேயே வந்து நல்லது நடக்கும். அதுவும் இல்லாம மல்லி அந்த வீட்ட விட்டு தொரத்துறதுக்கு இன்னும் சில நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு வந்து இருக்கு. அதாவது இப்போ நம்ம மல்லி வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம விஜய வச்சு வந்து ஈஸியா மல்லிய விரட்டிடலாம். ஏன்னா இவ்ளோ பெரிய விஷயத்த அதாவது எந்த ஒரு விஷயத்த வேணாலும் மல்லி மறைக்கலாம். அதில எந்த ஒரு தப்பும் கிடையாது. எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஆனா நம்ம மல்லி வந்து பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க. மல்லி பிரெக்னன்ட் ஆயிருக்கிறதுக்கு அதாவது மல்லி அம்மாவா இருக்கிறதுக்கான காரணம் வந்து விஜய். இப்போ விஜய் வந்து அப்பாவா இருக்காரு. ஏற்கனவே வெண்பாவுக்கு அப்பா தான். பட் இருந்தாலும் இப்போ நம்ம மல்லி பிரெக்னன்ட் ஆன ஒரு விஷயத்த முதல்ல வந்து விஜய் கிட்ட அதாவது அந்த குழந்தையோட அப்பா கிட்ட தான் வந்து சொல்லியிருக்கணும். அந்த ஒரு விஷயத்தையே சொல்லலையே! அப்படி இருக்கும்போது மத்த விஷயத்தெல்லாம் எப்படி இவ சொல்லுவா? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் இப்போ நம்ம விஜய் கிட்ட வந்து இந்த ராஜேஸ்வரி வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம தான் இங்க நம்ம விஜயும் இருக்காரு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்துல மல்லி வந்து நம்மகிட்ட போய் சொல்ல மாட்டா அப்படிங்கிற மாரி தான் நெனச்சாங்க. ஆனா கடைசியில உண்மையிலேயே வந்து இப்போ நம்ம மல்லி மறைச்சிருக்கா, இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, விஜய் இருந்துட்டு இவ்ளோ கோவப்படுவாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. உண்மையிலேயே அடுத்தடுத்து எல்லாமே வந்து இந்த ராஜேஸ்வரி நெனச்ச மாதிரியே நடந்துட்டுருக்கு. அதுவும் இல்லாம ராஜேஸ்வரி இருந்துட்டு, நம்ம மல்லிய எப்படியாச்சும் வந்து இங்கிருந்து தொரத்தி ஆகணும். அதாவது எந்த ஒரு வகையிலயாச்சும் வந்து நல்லது நடந்துராதா அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அதே சமயத்துல இப்போ வெண்பா வந்து காணாம போயிருக்காங்க. என்னதான் வெண்பா காணாம போயிருந்தாலும், நீ இந்த ஒரு விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. அதாவது இந்த விஷயத்த சொல்றதுல உனக்கு என்ன ஆயிட போது? அப்படியே வந்து நீ இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருந்தா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன்? நான் வந்து உன்ன திட்டியிருப்பேனா? இந்த மாரி நேரத்தில வந்து நான் இப்படி சொல்றேன் அப்படிங்கிற மாரி வந்து திட்டியிருப்பேனா? இல்ல எதனா ஒண்ணு செஞ்சிருப்பேன். ஆனா நீ என்கிட்ட சொல்லாதது தான் மிகப்பெரிய பிரச்சனை. சொல்லாதது தான் மிகப்பெரிய தப்பு. அப்போ அ என்ன ஒரு மனுஷனா கூட நீ மதிக்கலல்ல. ஏற்கனவே வந்து வெண்பாவ கூட்டிட்டு போகாத அப்படிங்கிற மாரி வந்து சொன்னேன். ஆனா அந்த ஒரு டைம்ல நீ கூட்டிட்டு போய் இந்த மாரி ஒரு தப்ப பண்ணுவ. அதாவது உன்னால வந்து வெண்பா காணாம போவா அப்படிங்கிற மாரி வந்து எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இப்ப என்னடான்னா, வெண்பா வந்து பிரெக்னன்ட்டா அதாவது இந்த ஒரு விஷயத்துல வந்து நீ பிரெக்னன்ட்டா இருக்கிற ஒரு விஷயத்தையே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டியே. அதுவும் இல்லாம இவங்கெல்லாம் சொல்லி அதாவது மல்லி சொல்லாதது கூட பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த ராஜேஸ்வரிக்கு, இந்த கதிரேசனுக்கு, நிஷாவுக்கு இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு, எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இப்ப மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ராஜேஸ்வரிக்கு இப்போ குளு குளுன்னு இருந்துகிட்டு இருக்கு. அதாவது ராஜேஸ்வரி இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எதிர்பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா விஜய் இருந்துட்டு மல்லிய திட்டணும். ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்துல விஜய் மேல கோவமா இருக்கா. அடுத்த விஷயத்து மேலயும் வந்து விஜய் பயங்கரமான ஒரு கோவத்துல இருக்கணும். அந்த ஒரு விஷயத்தின் காரணமா தான் இது எல்லாத்தையுமே வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ நம்ம நாக இருந்துட்டு உண்மையிலேயே விஜய உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. என்னதான் உங்க மனசுல நெனச்சிட்டு இருக்கீங்க விஜய்? ஏற்கனவே வந்து நீங்க பண்ண காரியத்தினால மல்லியோட மனசு அவ்ளோ காயப்பட்டிருக்கு. என்னதான் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லல அப்டின்னாலுமே கூட, உங்ககிட்ட ஏன் சொல்லல? எதுக்காக சொல்லல? அப்டிங்கிறத முதல்ல வந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா? அப்டிங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அதாவது ஏற்கனவே ராஜேஸ்வரி சொல்லியுமே கூட இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு இல்ல அப்டிங்கிற மாரி வந்து போயிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கு மேலேயும் வந்து சொல்லாம விட்டா ஆகாது. அதாவது நம்ம நாகு சொன்ன ஒரு விஷயத்த வந்து கேட்டு, இதுக்கு மேலேயும் சொல்லாம விட்டா ஆகாது, வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதாவது என் பொண்ணு வந்து காணாம போயிருக்கா. வெண்பா காணாம போயிருக்கா. அப்படி இருக்கும்போது இந்த மாரி ஒரு சமயத்தில இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்லணுமா? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்தினால தான் மல்லி இருந்துட்டு வந்து சொல்லல. அதாவது அந்த மாரி வந்து கோவப்படுவீங்களோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, மல்லிக்கு வந்து பயம் இருந்துச்சு. அவ ஏற்கனவே வந்து சொல்லலாம் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சா, அந்த ஒரு நேரத்தில வந்து ரொம்ப வந்து நீங்க கோவமா இருந்தீங்க. அதனால தான் மல்லி வந்து சொல்லல அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஆனாலுமே விஜயால அத ஏத்துக்கவே முடியல. ஏற்கனவே வந்து வெண்பா காணாம போனதுக்கு காரணம் நம்ம மல்லி தான் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி உண்மையிலேயே மல்லி மேல செம்ம கோவத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ வந்து இவ்ளோ பெரிய விஷயத்த வந்து மறைச்சிருக்க. இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதாவது இப்போ வந்து அந்த குழந்தைக்கு அப்பா வந்து நான் தானே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி உண்மையிலேயே சில விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க. அந்த ஒரு டைம்ல வந்து நம்ம மல்லி, அடுத்ததா வந்து நாகு, அதாவது மல்லி வந்து இப்ப என்ன விஜய் உங்களுக்கு? அதாவது நீங்க கோவமா இருக்கீங்க அப்படிங்கிறதுனால தான்,
நான் வந்து இந்த ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். மத்தபடி எதுவுமே கிடையாது. ஆனா இந்த ராஜி தான் வந்து எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டு இருந்துட்டு, கடைசியில என்ன வந்து உங்ககிட்ட மாட்டி விடணும். அதுவும் இல்லாம நீங்க கோவப்பட்டு என் மேல வந்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்றாங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு, "ஏன் மல்லி என்ன நீ இப்ப செஞ்ச தப்ப வந்து நியாயப்படுத்தலான்னு பார்க்குறியா? அதாவது விஜய் கிட்ட நீ ஏற்கனவே உண்மைய சொல்லியிருப்ப." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி தான் விஜய் கிட்ட நாங்க கேட்டோம். ஆனா நீ என்னடான்னா விஜய் கிட்ட சொல்லாம இருந்திருக்க. அது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஏதோ நல்லவ மாரியே வந்து பேசுறா. அதாவது விஜய்க்கும் மல்லிக்கும் கல்யாணம் நடந்தது நல்லது. அடுத்ததா வந்து விஜயால வந்து மல்லி இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கிறது. இது எல்லாமே நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்னா, இவ நல்லவ மாரி வந்து காட்டிக்கணும் இல்லையா? அந்த காரணத்தினால. ஆனா, அதே சமயத்தில இப்போ விஜய் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அதுலயும் வந்து முக்கியமா இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு, நம்ம மல்லி அடிப்பாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ராஜேஸ்வரி எதிர்பார்த்தா. ஆனா, கடைசியில நம்ம மல்லிய அடிக்காம, நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இந்த ராஜேஸ்வரிய அடிக்க போறாங்க. ஏன்னா, ராஜேஸ்வரிக்கு கனவு வந்துச்சு. மல்லி அப்படியே போட்டு பொளந்து கட்ட போறான் விஜய். அவ்வளோதான் சூப்பர் நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிய வந்து கொஞ்சம் கூட அதாவது முதல்ல பேசினாரு. ஆனா, எல்லாத்துக்குமே ரீசன் என்ன? மல்லி மறைச்சதுக்கான உண்மையான ரீசன் என்ன? அப்படிங்கிற ஒரு விஷயத்த ராஜேஸ்வரிக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நேரமா மல்லி மேல கோவமா இருக்கிற மாரி வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் ராஜேஸ்வரிய பல்லார்ன்னு கன்னத்து மேலேயே விட்டுட்டு, எப்படா வந்து அதாவது நான் வந்து மல்லிய இந்த வீட்ட விட்டு தொரத்துவேன். மல்லி மேல கோவப்படுவேன். மல்லி அடிப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி நீ எதிர்பார்த்துட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நீ என்னதான் பண்ணாலுமே சரி, கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல நான் மாறப்போறது கிடையாது. நான் மல்லி மேல கோவமா இருக்கேன் அப்படின்னா, அது வெண்பாவோட விஷயத்துல மட்டும் தான் அப்படிங்கிற மாரி வந்து தெளிவுபடுத்துறாங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.